श्रीराम श्रीराम राम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने. எல்லாருக்கும் வணக்கம். நான் அபிஜித். நான் ஆரம். கடைசி வீடியோல ராமன் பிறப்பு, வீரம், சீதையை மணந்தது பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போறது அயோத்தியா காண்டம். மிகவும் சோகமாக இருக்கும், ஆனா அதே நேரத்தில் மிகவும் ஊக்கமும் கொடுக்கும். ஏன் சோகம்? ஏன்னா ராமனை நேசிக்கிறவங்களே அவனுக்கு மிகவும் வலி கொடுக்கறாங்க. எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ரெடியாரு? ரெடி. திருமணம் முடிந்து எல்லாரும் அயோத்தியாவுக்கு திரும்பினாங்க. தசரத மன்னனுக்கு வயசாயிட்டே இருந்தது. ராமரை அடுத்த மன்னன் நியமிக்கணும்னு அவருக்கு மனசு வந்துதான். விளக்கு, பூக்கள், அலங்காரம் எல்லாரும் ஆடி பாடி கொண்டாடினாங்களாம். அப்படியா? ராமர் மன்னராக போறாரா? ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சே. தசரத மன்னனுக்கு 3 ராணிகள் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கே. கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி. கரெக்டா? கரெக்ட். கைகேயி தான் மன்னனோட விருப்பமான ராணி. அவங்க ராவனை தன் மகனாக நேசிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு மந்தரைன்னு ஒரு தீய பணிப்பெண் இருந்தாங்க. அவங்களுக்கு ராமன் மேல மிகவும் பொறாமை. பொறாமையா? ஏன் பொறாமை? உனக்கு அந்த மந்தரைக்கு சின்ன வயசுல ஒரு கதை இருந்தது. அது உனக்கு தெரியுமா? தெரியுமே. ராமர் சின்ன வயசுல இருக்கும் போது மந்தரை எப்பவுமே கூனின்னு இருப்பா. அதனால அவன் மேல பஞ்சடிச்சு விளையாடுவாளாம். அதை பார்த்து மந்தரைக்கு ரொம்ப கோபம் வருமா. அதுக்கப்புறம் அவனை இப்ப பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ 2 வரத்தை ஞாபகப்படுத்துவாளாம். அந்த 2 வருஷம் ஞாபகப்படுத்துவா. அதுக்கும் தனி கதை இருக்கு. அந்த கதையும் எனக்கு தெரியும். தசரதர் ஒரு தடவை இந்திரனோட போர் பண்ணிட்டு இருந்தாராம். அப்ப அவரோட தேரோட சக்கரத்துல இருந்த ஒரு ஆணி விழுந்துடுதான். அந்த ஆணி இல்லாம தேர் சக்கரம் சுத்தாதான் தேர் விழுந்துருமா. அதனால கைகேயி என்ன பண்ணாலாம், அவளோட விரல ஆணிக்கு பதிலாக விட்டுண்டாலாம். அதனால தசரதர் போரை வென்றுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அது கவனிக்கிறாராம். உடனே கைகேயி, நீ ரொம்ப தைரியசாலியான பெண், அதனால நான் உனக்கு 2 வரம் தரேன், எப்போ வேணுமோ கேளு அப்படின்றாராம். அப்போ கைகேயி சொல்றாராம், எனக்கு இப்போதைக்கு எதுவும் தோணலை, நான் அப்புறமா கேட்குறேன் அப்படின்னு சொல்றாராம். அந்த 2 வரத்தை தான் இப்போ இந்த மந்தரை ஞாபகப்படுத்திட்டு சொல்றாராம். சூப்பர், கரெக்ட். மந்திரா இப்போ சொன்னா கேளு, இப்பவே கேளு. முதல் வரம் பரதனை மன்னனாக்கணும். இல்ல 2வது வரம் ராமனை 14 வருஷம் காட்டுக்கணும். 14 வருஷம் காட்டுக்கா? ராமனையா? ஆமா. இத கைகேயி தசரதர் கிட்ட போய் இப்போ கேட்கிறாரு. ஆமா. இப்போ தசரதர் என்ன சொன்னா, இவ என்ன கேட்கறா அப்படின்னு தரையில விழுந்து அழுது கெஞ்சி அவர் எனக்கு ராஜ்யம் வேணுமா, என்னோட உயிர் வேணுமா, ஆனா ராமரை மட்டும் அனுப்பிடாதன்னு கெஞ்சி கேட்டாராம். கைகேயி மனசு மாத்திட்டாரா? அவங்க மனச மாறல. அவங்க அப்படியேதான் ராமர் கிட்ட போய் சொன்னாங்க. ராமர் என்ன பண்ணார் உடனே? இங்கதான் அதிசயமான விஷயம். ராமர் எப்படி ரியாக்ட் பண்ணாரு தெரியுமா? அவர் ரொம்ப கோவப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல, ராமர் சைலண்டா சொன்னாரு. அப்பா வாக்கு கொடுத்தாரு, நான் அதை மதிப்பேன், காட்டுக்கு போவேன். கோபம் கூட இல்ல, கஷ்டம் கூட சொல்ல, தூய அன்பும் பாசமும் தான். அதனாலதான் ராமரை பரம புருஷோத்தமன்னு சொல்லுவாளா? இப்ப எனக்கு புரியுது. ஆமா. சரி, நான் இப்போ கொஸ்டின் கேட்கறேன். சரி, ராமர் காட்டுக்கு போறேன் அப்படின்னு முடிவு பண்ணுச்சு. அவர் கூட 2 பேர், நான் அவனை தனியா அனுப்ப மாட்டேன், நானும் வருவேன்னு சொன்னான். அவ 2 பேர் யாரு? சீதையும் லக்ஷ்மணனும். அவ 2 பேரும் என்ன சொன்னா? லக்ஷ்மணனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. அவர் போர் பண்ணணும்னு அவர் நினைச்சிருந்தார். ஆனா ராமர் இல்ல,
நான் வந்து 14 வருஷம் காட்டுக்கு போவேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் சீதை வந்து நீ எங்க போவியோ நான் அங்கதான் வருவேன். உன் வீடு உன் வீடு இதெல்லாம் இதெல்லாம் வந்து அரண்மனையை விட மிக சிறந்தது. ஓ, சீதை ரொம்ப தைரியசாலியா இருக்கணும். ஆமா. இதுக்கப்புறம் ராமன் போன உடனே அயோத்தியா இருந்த மக்கள், உரியவர்கள், குழந்தைகள், ஏன் மிருகங்கள் கூட கண்ணீர் முழுங்கிட்டு. ஐயோ, ராமருக்கு எவ்வளோ அநியாயம். ஆமா, ராமனால காட்டுக்கு தான் போனோம். ஆனா ராமர் போனதுக்கு அப்புறம் தசரதர் என்னாச்சு? தசரதருக்கு என்னாச்சு? தசரதர் வந்து ராமர் பிரிஞ்ச வழியில அவருக்கு மனசு உடைந்தது. அதனால அந்த இரவு அவர் உதடுகள்ல ராமா ராமான்னு சொல்லி சொல்லி அவர் உயிர் விட்டார். மனசு உடைஞ்சது. ராமரை பிரிந்து அவர் இறந்து விட்டாரா? ஆமா, தசரதர் உயிர் விட்டார். ஓ, இதெல்லாம் நடக்கும்போது பரதன் எங்க இருந்தான்? அவன் இதெல்லாம் தடுக்கவில்லையா? அவன் ராஜ்யத்தை ஆள ஒத்துண்டானா? நல்ல கேள்வி. பரதன் அதெல்லாம் நடக்கும்போது அயோத்தியாலேயே இல்லை, அவன் மாமன் வீட்டுல இருந்தான். இதெல்லாம் வந்த உடனே அவன் அம்மா என்ன பண்ணான்னு கேட்டான். இதெல்லாம் ஹியர் பண்ண உடனே அவனுக்கு மிகவும் கஷ்டம். அம்மா எவ்வளோ கோவப்பட்டு அம்மா கிட்ட போனான். இதெல்லாம் செஞ்சா அம்மா, எனக்கு இந்த ராஜ்யம் வேணாம், ராமன் தான் உரிய மன்னன். ஓ, அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அதுக்கப்புறம் பரதன் வந்து அவன் வந்து காட்டுக்கே போனார் ராமனை கூப்பிடுறதுக்கு. பரதன் ரொம்ப அன்பான தம்பியா இருக்கணும், ரொம்ப நல்லவனாவும் இருக்கணும். மிகவும் நல்லவன். அப்போ வந்து ராமன் கிட்ட போய் கேட்டான். ராமன் வந்து வேணாம், நான் வந்து 14 வருஷம் காட்டுக்கு போவேன், மறுபடியும் திரும்பி வருவேன், அப்படி அப்பாவோட வாக்க நான் மதிப்பேன். பரதனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுதான். ஆனா அவர் வந்து விடவே இல்லை. ராமனோட பாதுகைகளை, அதுதான் செருப்புகளை, அதை எடுத்து வந்து சிம்மாசனத்தை போய் கொண்டு வச்சார். என்னது, பாதுகைகள் சிம்மாசனத்துல வச்சு ஆடணுமா? அது எப்படி? ஆமா, ஏன்னா அவர் சொன்னாரு, இந்த பாதுகைகள் ராமர் வர வரைக்கும் இந்த பாதுகைகள் வந்து அயோத்தியாவை ஆளும் அப்படின்னு சொன்னாரு. ஓஹோ, பரதர் நிஜமாலே ஒரு அழகான தம்பி. ஆமா. இதுக்கப்புறம் ராமர் வந்து போயிட்டு இருக்கும்போது குகன்னு தான் மீன தலைவனை பார்த்தார். அதுதான் ராமரோட பக்தன். என்னது, ஒரு மீன தலைவர் ராமரோட பக்தரா? அது எப்படி? ஏன்னா ராமருக்கு வீடு, அவருக்கு வந்து அந்த போட்ல அந்த கங்கை நதியை தாண்டறதுக்கு அந்த வந்து அதெல்லாம் கொடுத்தாராம். அதுதான் தலைவன், அதுக்கு தான் அந்த பக்தன். அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் வால்மீகிய போய் ராமர் பார்த்தாரா. வால்மீகி தானே ராமாயணத்தையே எழுதினார். அவர் எழுதின கதையிலேயே அவர் எப்படி இருப்பார்? அதுதான், வால்மீகி வந்து அந்த காட்டுல வாழ்ந்த உண்மையான முனிவர். அவர் வந்து ஒரு மலை வந்து ராமருக்கு கொடுத்தார். அவர் வந்து ராமருக்கு தங்க கொடுத்தாரு. ஓ, அந்த மலை பேரு சித்திரகூடம் தானே? எனக்கு தெரியுமே. அந்த மலையில தங்கினா நீ நல்லா கம்ஃபர்டபுளா வாழ்வ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த அவருக்கு அடையாளம் பண்ணி கொடுத்தாரு. கரெக்ட். ஓகே, சரி, இப்போ நம்ம ரேபிட் ஃபயர் क्वेश्चंस கேட்கலாம். நான் கேட்குறேன், கைகையை தூண்டி விட்டது யாரு? மந்த்ரா, தீய பணிப்பெண். அந்த 2 வரங்கள் என்னென்ன? பரதனை மன்னனாக்கலும், ராமனை 14 வருஷம் காட்டுக்கு அனுப்பணும். ராமர் போனதுக்கு அப்புறம் தசரதருக்கு என்ன ஆச்சு? ராமனை பிரிந்த வழியில் அவர் வந்து உயிர் விட்டார். இதெல்லாம் நடக்கும்போது பரதன் எங்க இருந்தான்? பரதன் வந்து அயோத்தியால இல்ல, மாமன் வீட்டுல இருந்தான். பரதன் ராமரை போய் காட்டுல சந்திச்சுட்டு மறுபடியும் என்னத்தை கொண்டு வந்தான்? ராமனோட பாதுகைகள், செருப்பை, அது சிம்மாசனத்துல வச்சான். ஓ, இப்போ நம்ம ரேபிட் ஃபயர் ரவுண்ட முடிச்சிட்டோம். அடுத்தது என்ன பண்ணலாம்? இதோட அயோத்தியா காண்டம் முடிஞ்சது. இதுதான் அயோத்தியா காண்டம். அழகு, தியாகம், விஸ்வாசம், வலி எல்லாத்தையும் நிறைந்த கதை. ஓகே,
இதனால தான் ராமரை வந்து நம்ம சிறந்த ஆளா நம்ம பார்ப்போம். இவர் வந்து தர்மத்தை எப்பவுமே ஃபாலோ பண்ணியிருக்காராம். அதனால தான் அவர் பரமபுருஷன் முதல்லயே நான் சொன்னேன். ஆமா, ஆனா காட்டுல போய் இன்னும் இன்னும் காத்து இருக்கு எல்லாம். ராவணன் தானே அதுக்கப்புறம் சீத்தையை கடத்துறது, அதெல்லாம் நம்ம அடுத்த ஆரண்ய காண்டத்துல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். ஜெய் ஸ்ரீராம்.